துப்பறிவாளர் பரசுராம் அமர்ஜோதி கஃபேக்கு போய் அங்க பிரமிளாவுடைய காதலன் தட்சிணாமூர்த்தியை பத்தி ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட விசாரிக்கிறாரு. அவன் அடிக்கடி இந்த கடைக்கு வர்றவன் தான், ஆனா அவன் பெயர் எதுவும் தெரியாது அப்படின்னு கடை உரிமையாளர் சொல்றாரு. இந்த நிகழ்வோட தான் முந்தின அத்தியாயம் முடிஞ்சுது. அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். கே மதுபாலா அவர்கள் எழுதிய 16 வருஷம் பாரிஜாதம் அப்படிங்கிற துப்பறியும் நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 8 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். இன்னைக்கு 9வது அத்தியாயத்திலிருந்து கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட தட்சிணாமூர்த்தியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து தியாகராய நகருக்கு புறப்பட்டேன். தியாகராய நகரில் ஒரு சின்ன வீட்டு வாசலில் என்னுடைய ஸ்கூட்டரை நிறுத்தினேன். இறங்கி முன்பக்க வராந்தாவுக்கு போனேன். அங்கே ஒரு முதியவர் முன்னும் பின்னும் நடந்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் தட்சிணாமூர்த்தி இங்கே எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டேன். அவர் இடது கோடியில் இருந்த ஒரு அறையை சுட்டி காட்டினாரு. நான் நடந்து போய் அந்த அறை கதவை உள்ள தள்ளி கதவை மறுபடியும் சத்தம் பண்ணாமல் மூடினேன். உள்ள மின்சார விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. 25 வயசு மதிக்கக்கூடிய ஒரு இளைஞன் அங்கு பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து ஏதோ புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தான். என்னை பார்த்ததும் அவசரமா எழுந்தான். அவன் கையில இருந்த புத்தகம் நழுவி விழுந்தது. யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு பதற்றத்தோட கேட்டான். அவனுடைய குரல்ல அச்சம், ஆத்திரம், ஆச்சரியம் எல்லாம் கலந்திருந்தது. அவன் பக்கத்துல போய் நான் நின்னேன். பிரமிளா எல்லாத்தையும் சொல்லிட்டா, அதனால உண்மையை ஒழிக்காம சொல்லிரு அப்படின்னு சொன்னேன். நீங்க எதை சொல்றீங்க? பிரமிளா என்ன சொன்னா அப்படின்னு கேட்டான் அவன். அந்த பாசாங்கெல்லாம் இந்த பரசுராமன் கிட்ட பலிக்காது. நீயும் பிரமிளாவும் சதி செய்து டாக்டர் கிருஷ்ணசுவாமியை கொன்னிருக்கீங்க. வேணும்னே தான் நொண்டிச்சாக்கு சொல்லி அன்னைக்கு பிரமிளா லீவ் எடுத்திருக்கா. நீ ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை குத்தி கொன்னுட்ட அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டதும் தட்சிணாமூர்த்தியோட கண்கள் கோபத்தால சிவந்தது. நீங்க இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல சார். இன்னைக்கு நான் டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட ஆஸ்பத்திரிக்கு போகல. அந்த டாக்டர் இறந்த செய்தியே இப்போ நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அவன். அதை கேட்டுனா, மிஸ்டர், அந்த வெள்ளக்காக்கா விவகாரமெல்லாம் இங்க வேண்டாம். நீ இன்னைக்கு அங்க போன, பிரமிளா வரலன்னு சுந்தரம் சொன்ன பிறகும் திரும்பாம அங்கேயே பிசன் போட்டு ஓட்டுன மாதிரி நின்று இருக்க. நான் இப்படி சொன்னதும் தட்சிணாமூர்த்தி அந்த நாற்காலியில் தொப்புன்னு உட்கார்ந்தான். நான் அவனுக்கு எதிரில் போய் நின்றுக்கிட்டேன். அவன் தனிஞ்ச குரலில் பேச ஆரம்பித்தான். நான் ஆஸ்பத்திரிக்கு போனது உண்மைதான், ஆனால் டாக்டரோட மரணத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னான். பின்ன எதுக்காக அங்கே போனேன் அப்படின்னு நான் உருமுனேன். பிரமிளாவை பார்க்கறதுக்காகத்தான் போனேன் அப்படின்னு சொன்னான் அவன். அவ இல்லைன்னு தெரிஞ்சதும் நீ ஏன் அங்கேருந்து திரும்பல அப்படின்னு நான் கேட்டேன். அதை கேட்டு அவன் முகம் வாடிச்சு, இமைகள் படபடத்துது, மூச்சு வேக வேகமாக வந்தது. உண்மை சொல்லு அப்படின்னு கர்ஜனை பண்ணேன். நான் உடனே திரும்பல, அது தவறுதான்னு இப்போதான் தெரியுது. சந்தர்ப்பம் கிடைச்சா டாக்டர் கூட ஒரு வார்த்தை பேசலான்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னா அவன். சரி, எவ்வளோ நேரம் அங்கே இருந்த அப்படின்னு கேட்டேன் நான். சுமார் 12:45 வரைக்கும் அங்கே இருந்தேன் அப்படின்னு சொன்னா அவன். அப்போ டாக்டர் கூட பேசுனியா அப்படின்னு கேட்டேன். இல்லை, பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்கல, இன்னொரு தடவை பார்த்துக்கலான்னு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவன். அதனால தான் பயத்தால் விடவெடுத்துக்கிட்டு அமர்ஜோதி கஃபேக்கு போனியா அப்படின்னு கேட்டேனா. அதை கேட்டு தட்சிணாமூர்த்தியோட முகம் பேயரைஞ்ச மாதிரி வெளிரிடுச்சு. சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், இப்போ நான் சொல்கிறது சத்தியம், இதை நம்புங்க அப்படின்னு சொன்னான். உடனே நான், இங்கே பாரு, என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும், அதனால நீ சொல்லு, சரியா சொல்றியான்னு நான் பார்க்குறேன், ஆரம்பி அப்படின்னு மிரட்டினேன். டாக்டருக்கு என் மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை மாற்றுறதுக்காகத்தான் அவர் கூட பேசணும்னு ஆசைப்பட்டேன். படியேறி 2வது மாடியிலேருந்து 3வது மாடிக்கு போகும் படிக்கட்டில் பாதியில் மறைஞ்சு நின்றுக்கிட்டேன். அங்கேருந்து 2வது மாடியில் உள்ள டாக்டரோட அறைக்கு போகிறவங்க வர்றவங்கள நல்லா பார்க்கலாம். சுமார் அரை மணி நேரம் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு பெண்மணி டாக்டரோட அறையிலிருந்து வெளியே வந்து தாழ்வாரத்தில் நடந்து படிக்கட்டில் இறங்கி போனான். அதே சமயம்
லிஃப்ட்ல இருந்து இறங்கி ஒரு மனிதர் டாக்டரோட அறைக்குள்ள போனாரு. கொஞ்ச நேரத்துல அவரும் திரும்பி வந்தாரு. அவரு பருமனான ஆசாமி, சுருட்ட முடி, ஸ்டாலின் மீசை. அவர் கீழே இறங்கி போகும்போது நான் உள்ள போகலான்னு இருந்தேன். 2 படிகள் நான் கீழே இறங்கினேன். அப்போ இன்னொருத்தர் டாக்டரோட அறையிலிருந்து போறத பார்த்ததும் நான் மறுபடியும் நின்னேன். அவரும் கீழே இறங்கி போனாரு. அவர் என் பார்வையிலிருந்து மறையிற வரைக்கும் காத்திருந்துட்டு நான் டாக்டரோட அறைக்கு போனேன். உள்ள எட்டி பார்த்தேன், டாக்டரை காணல. உள்ள நுழைஞ்சு அடுத்த அறைக்குள்ள பார்த்தேன். அங்க டாக்டர் தரையில கிடந்தாரு. அவரோட கழுத்துல கத்தி இருந்தது. நான் பயந்து போய் அறையிலிருந்து ஓட்டமா ஓடி கீழே இறங்கி போயிட்டேன். தெருவில் போய் கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விடலான்னா அங்க ஒரு போலீஸ்காரர் என்னை பின்தொடர்றத பார்த்தேன். உடனே அரண்டு போயிட்டேன். அப்போதான் எதிரில் இருந்த ஹோட்டலுக்குள்ள புகுந்தேன் அப்படின்னு சொன்னா அவன். நீ திரும்பி போகும்போது கீழே விசிட்டர்கள் அறையில் யாரையாவது பாத்தியா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சார், அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா அவன். டாக்டர்கிட்ட நீ என்ன பேசணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்டேன். நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன். ஆனால் இன்னும் 2 நாளில் நிச்சயம் எனக்கு வேலை கிடைச்சிரும். டாக்டர் என்னை பற்றி ரொம்ப மட்டமான அபிப்பிராயம் கொண்டிருந்தாராம். அது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அவரை பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னா அவன். அப்போ பிரமிளாவுக்கு பொய் தந்தி கொடுத்தது நீ தானே அப்படின்னு நான் கேட்டேன். தந்தியா? எனக்கு எந்த தந்தி சமாச்சாரமும் தெரியாது சார் அப்படின்னு சொன்னா அவன். தட்சிணாமூர்த்தி சொன்ன தகவல்களை கேட்டதும் உண்மையை அநேகமாக எட்டி பிடிச்சிட்டது போல தோணுச்சு எனக்கு. ஒரு தடவை அவனை தொலைக்கிற மாதிரி பார்த்துட்டு அங்கிருந்து வெளியேறினேன் நான். அத்தியாயம் 10. வானத்தில் நட்சத்திரங்கள் கண் சிமிட்டிக்கிட்டு இருந்தது. என்னோட ஸ்கூட்டரை குறிப்பிட்ட ஒரு இடத்துல நிறுத்திட்டு நாங்கள் 2 பேரும் சுமார் 1 ஃபர்லாங் தூரம் நடந்து போய் அந்த வீட்டை அடைஞ்சோம். மாடியில் ஒரே ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது தெரிஞ்சுது. ஆனால் நாங்கள் நின்ன இடத்துல நல்ல இருட்டு. நான் கேட்டை தள்ளிக்கிட்டு உள்ளே நுழையணும்னு நினச்சேன். ஆனால் உட்புறம் பூட்டி இருந்ததால் நான் காம்பவுண்ட் சுவரை ஏறிட்டு பார்த்தேன். அந்த சுவர் கிட்டத்தட்ட 5 அடி உயரம் இருந்தது. நாங்கள் 2 பேரும் அந்த இடத்துக்கு பக்கவாட்டில் நடந்து போனோம். ஒரு இடத்துல நான் எம்பி குதிச்சேன். அந்த சுவரோட மேல் தளத்தில் ஏறினேன். என்னோட கைகளை கொடுத்து அவனையும் சுவருக்கு மேலே தூக்கி நிறுத்தினேன். ஓசை எழுப்பாம 2 திருடர்களை போல நாங்கள் தோட்டத்துக்குள்ளே குதிச்சோம். கொஞ்ச நேரம் நின்று நாலா பக்கமும் உற்று பார்த்தோம். அங்கே அமைதி குடிகொண்டிருந்தது. மாடி அறை ஒன்றில் ஒரே ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது தெரிஞ்சுது. அந்த அறையில் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அறையில் இருந்தவங்க இன்னும் தூங்கலைங்கிறது நிச்சயம். அவன் என்ன செய்யணுங்கிறத மெதுவாக அவன் காதுக்குள்ளே சொன்னேன். விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்த அறை பக்கம் பார்த்தேன். அங்கே ஜன்னல் கதவுகள் திறந்திருந்தது. ஜன்னலுக்கு பக்கத்தில் போக முடியுமானா உள்ளே யார் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். துப்பறிவு நாவல்களில் வர்ற மாதிரி ஏதாவது தண்ணீர் குழாய் சுவரில் இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக ஏறி போகலான்னு நினச்சேன். அந்த மாதிரி வசதியான குழாய்கள் கதைகள்லையும் திரைப்படங்கள்லையும் வர்ற மாதிரி வாழ்க்கையில் வர்றதில்ல. அப்போதான் பக்கத்தில் இருந்த ஒரு மாமரத்து மேலே என்னுடைய பார்வை பட்டுது. என்னோட அதிர்ஷ்டமே அதை வளர்த்து விட்டது போல அந்த மரத்தோட ஒரு கிளை அந்த ஜன்னல் வரைக்கும் வளைஞ்சு போச்சு. நான் என் பூட்ஸை கலத்திட்டு மரத்து மேலே ஏறினேன். அவனும் என்னை பின்பற்றினான். அந்த கிளையில் ரொம்ப ஜாக்கிரதையாக ஏறணும். ஜன்னலுக்கு பக்கத்தில் போன அந்த கிளையோட நுனியில் போனதும் எங்களோட எடை தாங்காமல் அந்த கிளை மேலையும் கிளையும் ஆட ஆரம்பிச்சுது. நான் மூச்சு விடுறத கூட அடக்கிக்கிட்டேன். அவனும் அப்படியே ஆமை மாதிரி உடலை சுருக்கிக்கிட்டான். சில நிமிஷங்களில் கிளையோட ஆட்டம் நின்றுச்சு. அந்த அறைக்குள்ள 2 பேர் மட்டுமே இருக்கிறது தெரிஞ்சுது. கட்டில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. ஒரு பெண்மணி அறையில் மேலும் கீழே நடந்துக்கிட்டே இடையிடையே அவர்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா. என் கூட வந்தவன் என்னோட காதுகளில் படும்படி மெதுவாக சொன்னான், ஆமாம் அவதான், சந்தேகமே இல்லை அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் சர்வ ஜாக்கிரதையா மரத்திலிருந்து இறங்கினோம். நான் பூட்ஸை மாட்டிக்கிட்டேன். சத்தம் எழுப்பாமல் சுவர் ஏறி தெருவில் குதிச்சு என்னுடைய ஸ்கூட்டரை நோக்கி நடந்தேன். வழியில் அவனை இறக்கி விட்டேன். நான் அப்படியே தினச்செய்தி பத்திரிகை அலுவலகத்துக்கு போனேன். அங்கே திலகம் இருந்தா. அவளுக்கு அன்னைக்கு ராத்திரி டியூட்டியாம். அவள் அங்கே உதவி ஆசிரியையாக இருந்தா. பரசுராமா, வாருங்க வாருங்க, என்ன இப்படி அத்திப்பூத்த மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னை வரவேற்றா.
உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே அப்படின்னு சொன்னேன். என்னாலயா? அதிசயமா இருக்கே அப்படின்னு சொன்னா அவ. உங்களால தான் முடியும். உங்க பத்திரிக்கையில சில பழைய பிரதிகள் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா தயவு செய்து நாளைக்கு காலையில 10 மணிக்கு வாங்க. ஆசிரியர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு எடுத்து தர்றேன் அப்படின்னு சொன்னா அவ. நாளைக்கு காலையில வரைக்கும் தாமதிக்க முடியுமானா, நான் இப்படி அர்த்தராத்திரி பிசாசு மாதிரி ஓடி வருவேனா? எனக்கு இப்பவே வேணும். எனக்காக நீங்க எதுவும் செய்வீங்கன்னு நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பத்திரிக்கை ஆசிரியருக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாரோன்னு தான் யோசிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல இருந்த ஒரு அறைக்குள்ள போனா திலகம். ஒரு பீரோவை திறந்தா. அங்க பைண்ட் பண்ணப்பட்ட பெரிய வால்யூம்கள்ல சிலதை எடுத்து மேஜை மேல வச்சா. உடனே அதை புரட்ட ஆரம்பிச்சா. பக்கத்துல போனேன்னா அவகிட்ட இருந்து அந்த புத்தகத்தை வாங்கிக்கிட்டு திலகத்தையே மறந்துட்டேன். நான் பார்க்க விரும்பின செய்தியை தேடி அந்த பழைய பிரதிகளை புரட்டினேன். கடைசியில நான் எதிர்பார்த்த அந்த செய்தி அகப்பட்டது. அதை அப்படியே பிரதி எடுத்துக்கிட்டு நாற்காலியிலிருந்து குதூகலத்தோட எழுந்தேன். முன்னறைக்கு வந்து திலகத்துக்கு நன்றி சொல்லிட்டு வெளியேறினேன். தெருக்கள்ல ஜன நடமாட்டமே இல்லை. ஆனா என்னுடைய மனசுல மட்டும் எண்ணங்கள் கட்டறுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. சரியா 16 வருஷங்களுக்கு முன்னால அந்த சம்பவம் நடந்ததுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் நான். இனி நான் எதுவும் மலைகளை தாண்டவோ கடலை கடக்கவோ வேண்டாம். உண்மைங்கிற ரத்தினத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த செய்தியே எனக்கு போதும். என்னுடைய விசாரணைகள் எனக்கு பலன் கொடுத்துருச்சு. மனசு நிறைய சந்தோஷத்தோட ஸ்கூட்டரை ஓட்டினேன். ராம்லால் மருந்து கடைக்கு முன்னால ஸ்கூட்டரை நிறுத்திட்டு இன்ஸ்பெக்டர் நாயருக்கு ஃபோன் பண்ணேன். மறுமுனையில் நாயருடைய குரல் கேட்டதும், நாயர் பாய், பரசுராம் பேசுகிறேன் அப்படின்னு உற்சாகத்தோட சொன்னேன். அதை கேட்ட நாயர், பிரதர் உங்களுக்கு என்ன ஆச்சு? உண்மையே சொல்கிறேன், நான் கொலைகளை பற்றிய புலன் விசாரணையை நிறுத்திட்டு எல்லா ஜவான்களையும் உங்களை தேடிட்டு வர அனுப்பிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அதுவும் ஒரு நல்ல காரியம்தான் நாயர் பாய். நான் குற்றவாளியை தேடி திரியிறேன், நீங்கள் என்ன தேடி போலீஸ் ஜவான்களை அனுப்புறீங்க. ஜவான்கள் என்னை தேடி வர்ற நேரத்தில் நான் குற்றவாளிகளை கொண்டு வந்து அப்படியே நேராக நிறுத்திடலாம். உண்மையிலேயே நீங்களெல்லாம் அற்புதமான யோசனைகளோட தான் காரியங்கள் செய்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். சரி பிரதர், நீங்கள் போன இடத்துல ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு நாயர். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆரம்பத்தில் ஒரே புதிராக தான் இருந்தது. ஆனால் இப்போ தெரியுது 3 கொலைகளையும் ஒரே ஆசாமி தான் செய்திருக்காருன்னு. அப்படின்னா யார் அந்த ஆசாமி? சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு நாயர் அவசரப்பட்டாரு. நாயர், உடனே உங்கள் ஜீப்பில் புறப்பட்டு ஆவடிக்கு போங்க. அங்கே முத்தம்மாள் தெருவில் 39 நம்பர் வீட்டில் இருக்கிற 2 பேரையும் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னேன். பிரதர், யார் யார் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு நாயர். நீங்கள் ராவ் சாஹிப் கோவிந்தனையும் அவரோட அருமை காதலி இதுவரைக்கும் வேலைக்காரிய மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த வனஜாவையும் தான் கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இன்ஸ்பெக்டர் நாயர் வியப்பு கலந்த குரல்ல, பிரதர் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அவரை பேச விடாம இடமறிச்சு, பிரதரும் இல்லை சிஸ்டரும் இல்லை, நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன். பாருவ மறந்தே போயிட்டேன். அவ சாப்பாட்டோட காத்திருப்பா. நான் சொன்னபடி தயவு செய்து ஆவடிக்கு போய் அவங்கள கைது பண்ணுங்க, காலையில பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவரை வச்சுட்டேன். அத்தியாயம் 11. மறுநாள் காலையில் 8 மணிக்கு நான் உடுப்பி வனிதா பவனில் உட்கார்ந்துருந்தேன். அங்கே நான் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலாயிருச்சு. சரியா 7:30க்கு வர்றதா காலையில் இன்ஸ்பெக்டர் நாயர் சொல்லியிருந்தாரு. அவரை இன்னும் காணோம். நான் இன்னும் 4 இட்லிக்கு ஆர்டர் கொடுத்தேன். இது வரைக்கும் மொத்தம் 4 இட்லி, ஒரு முருகல் தோசை, ஒரு வடை சாப்பிட்டாச்சு. உடுப்பி வனிதா பவன் இட்லி சட்னி ரொம்ப பிரசித்தியானது. சர்வர் மறுபடியும் ஆவி பறக்க 4 இட்லிகளை கொண்டு வந்து வச்சான். அதில் ஒரு விள்ளலை எடுத்து வாயில போட்டேன். நாயர் வந்துட்டாரு. மன்னிச்சுக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எதிரில் இருந்த நாற்காலியில் வந்து உட்கார்ந்தாரு அவரு. இந்த வருஷம் பிறந்ததுல இருந்தே நாயரை 100 தடவைக்கு மேலே மன்னிச்சிருக்கேன், காலதாமதமாக வந்ததுக்கு. சர்வர்கிட்ட காப்பிக்கு சொல்லிட்டு டம்ளர்ல இருந்து ஐஸ் வாட்டரை காலி பண்ணேன். ஒரு சிகரெட்டை பற்ற வச்சேன். நாயர்கிட்ட நான் கேட்டேன், பாய் அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சா அப்படின்னு. செய்துட்டேன் பிரதர். ஆனால் அந்த தவறை நினச்சி தான் இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் விசாரணையிலேயோ அல்லது அனுமானத்திலேயோ ஏதோ பெரிய தவறு நேர்ந்திருக்குன்னு தோணுது அப்படின்னாரு நாயர். என்ன சொல்கிறீங்க? இந்த பரசுராம் தவறு செய்தானா
அப்படின்னு கேட்டுட்டு காப்பியை எடுத்து உயர்த்தி குடிக்க ஆரம்பிச்சேன். பிரதர், கோவிந்தன் சாதாரண மனுஷர் இல்ல, லட்சாதிபதி. இப்படிப்பட்ட ஒருத்தர் மேல நாம நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னால எல்லா உண்மைகளையும் சேகரிச்சு வச்சுக்கணும். திட்டத்தை ஒரு விவரம் விடாம எண்ணத்துல உருவாக்கிக்கிட்டு செயல்ல இறங்கணும் அப்படின்னு சொன்னாரு நாயர். நீங்க கோவிந்தனை பார்த்து அவன் பணக்காரங்கிறதுக்காக பயப்படுறீங்க நாயர் அப்படின்னு சொன்னேன். நான் பயப்படுறேனா? நல்லா சொன்னீங்க. மந்திரி சபை வரைக்கும் இதை எடுத்துட்டு போறதா அவர் தான் பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு. வாரண்ட் கூட இல்லாம இப்படி நட்ட நடுநிசையில தன்னையும் தன்னோட பணியாளையும் கைது செய்தது தவறுன்னு அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. மான நஷ்ட வழக்கு போடுறதா சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதும் தான் எனக்கு சந்தேகமாயிருச்சு அப்படின்னு சொன்னாரு நாயர். நாயர் பாய், பயப்படாதீங்க. இந்த 3 கொலைகளையும் செய்தது ராவ் சாஹிப் கோவிந்தன் தான். சில சமயம் இப்படி படுகொலைகளை செய்கிறவங்க சமூகத்தில் பெரிய மனுஷங்கிற போர்வையில் உலாவிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பெரிய மனுஷ தன்மையை கண்டு நாம் பயந்தா அல்லது தயங்குனா நம்முடைய கடமையில் நாம் தவறிடுவோம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், உண்மையை நிலைநிறுத்தணும்னு நாம் முயற்சி பண்ணால் உடலில் சின்ன புண்ணு கூட வராமல் தீ குளிச்சு அதிலிருந்து வெளியே வந்துடலாம். நான் சொன்னதை கேட்டு நாயர், கோவிந்தன் இந்த கொலைகளை செய்தாருன்னு எப்படி நிரூபிப்பீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சிகரெட்டை ஒரு தடவை ஆழ்ந்து உறிஞ்சினேன். கப்பை சாசரையும் ஓரத்துக்கு ஒதுக்கி வச்சேன். நாயர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். நாயர் பாய், 16 வருஷங்களுக்கு முன்னால் பிரசுரமான தினச்செய்தியில் ஒரு கொலையை பற்றின செய்தி வந்திருக்கு. அதை இப்போ படித்து பார்த்தீங்கன்னா அப்போ நடந்த கொலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் பழங்கதை. நான் சொல்கிறேன், அதை கேட்டதும் உங்களுக்கு உண்மை புலப்படும் பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன் நான். அதை கேட்டு நாயர் ஆர்வத்தோட அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டார். வனஜா, பாரிஜாதம்னு 2 பெண்கள் ஒரு நாடக கம்பெனியில் நடிகைகளாக இருந்திருக்காங்க. அந்த கம்பெனியோட மேனேஜர் பேர் காசிநாதன். அவன் வனஜாவை காதலிச்சிருக்கான். வனஜாவும் அவனை விரும்பி இருக்கா. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் அந்த கம்பெனி நாடகங்களில் கதாநாயகன் வேஷம் போடுறதுக்காக சேகர்னு ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாட்கள் போக போக வனஜாவுடைய மனசில் ஒரு சலனம் ஏற்பட்டிருக்கு. நிம்மதியாக இருக்கிற தண்ணியில் ஒரு கல்லை சுழற்றி போட்டால் என்ன மாதிரி சலனம் ஏற்படுமோ அதை மாதிரி தான் அந்த சலனமும் இருந்திருக்கு. சேகர் வனஜா கிட்ட ரொம்ப பரிவோடு நடந்திருக்கான். வனஜாவோ நாளுக்கு நாள் காசிநாதனை விட்டு விலகி சேகர்கிட்ட தன்னுடைய நெஞ்சத்தை அடிமைப்படுத்தி இருக்கா. அப்போ ஒரு நாள் ராத்திரி சேகர் கொலை செய்யப்பட்டு அவனுடைய அறையில் பிணமாக கிடந்திருக்கான். வனஜா காசிநாதன் இந்த கொலையை செய்திருக்க மாட்டாரு அப்படின்னு தான் நம்பினான். சேகர் இறந்து போனதும் அவளுடைய காதல் மறுபடியும் காசிநாதன் மேலே திரும்பிச்சு. அந்த சமயத்தில் சேகரை காசிநாதன் தான் கொலை செஞ்சிருக்கணுங்கிற சந்தேகத்தில் போலீஸார் காசிநாதனை கைது பண்ணி அழைச்சிக்கிட்டு போனாங்க. 2 போலீஸ்காரங்க அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவர்களில் ஒருவனை கொன்னுட்டு இன்னொருத்தனை படுகாயப்படுத்திட்டு காசிநாதன் தப்பி ஓடிட்டான். அத்தோட வனஜாவும் மாயமாக மறைஞ்சிட்டா. 2 வருஷங்கள் சல்லடை போட்டு சலிச்ச பிறகு போலீஸார் முயற்சியை கைவிட்டுட்டாங்க. இந்த விவரமெல்லாம் பாரிஜாதத்துக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாள்லயே அந்த நாடக கம்பெனியும் மூடப்பட்டது. பாரிஜாதம் கல்கத்தாவுக்கு போய் சேர்ந்தா. அப்போ தப்பி ஓடின காசிநாதன் தான் இன்னைக்கு ராவ் சாஹிப் கோவிந்தன். 4 வருஷங்கள் தலைமறைவாக இருந்த பிறகு அவன் இங்கே வந்திருக்கான். கோவிந்தன்கிற பேரில் ராஜாராம் செட்டி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கான். திறமையால் அவரோட நம்பிக்கைக்கு பாத்திரமாயிருக்கான். ராஜாராம் செட்டியோட ஒரே பெண் சாவித்ரி. அவ கோவிந்தனை காதலிச்சிருக்கா. ஒரு நாள் ராஜாராம் செட்டி அவங்க 2 பேர் கையையும் சேர்த்து வச்சுட்டு உயிரை விட்டுட்டாரு. கோவிந்தனுக்கும் சாவித்திரிக்கும் கல்யாணம் நடந்தது. அத்தோட அவனுடைய வாழ்க்கையோட போக்கே மாறிப்போச்சு. பெரிய தொழிலதிபர் ஆயிட்டான். நல்ல மூளை அவனுக்கு. புது புது யோசனைகள் பண்ணி தொழிலை நல்லா வளர்த்தான். பணமும் குவிஞ்சுது. சாவித்திரி மேலே காதல் பொங்கி வழிகிறத போல நடந்துக்கிட்ட கோவிந்தனோட மனசு உண்மையில் வனஜா மேலே தான் இருந்தது. ஆவடியில் ஒரு வீட்டை கட்டி அங்கே வேலைக்காரிங்கிற வேஷத்தில் வனஜாவை வச்சுக்கிட்டு இருந்தான். 5 வருஷங்களுக்கு முன்னால் சாவித்திரி இறந்ததும் அவன் வனஜாவை திருமணம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் முதல் மனைவி இறந்ததும் அவளுடைய நினைவிலையும் அதனால் வந்த துயரத்திலையுமே மூழ்கி தனியே வாழ்கிற ஒரு உத்தம சீலனா சமூகத்தில் பெயர் எடுக்கணும்னு அவன் ஆசைப்பட்டிருக்கான். தவிர கல்யாணம்னு பகிரங்கமாக செஞ்சுக்கிட்டு வனஜாவை வெளியில் கொண்டு வர பயமும் இருந்தது. சனி ஞாயிறுகளில்
தவறாம ஆவடிக்கு போயிட்டு வர்றதோட நிறுத்திக்கிட்டான். உலக யுத்தம் வந்தப்போ வெள்ளக்கார அரசாங்கத்துக்கு நிறைய பணம் கொடுத்து அவன் பெற்றுக்கிட்ட விருது தான் இந்த ராவ் சாஹிப்ங்கிற பட்டம். அந்த பட்டத்தை வாங்கின பிறகு சமூகம் கோவிந்தனை பெரிய மனுஷனா ஏத்துக்கிட்டது. 16 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த படுகொலைகளை யார் நினைச்சு பார்த்தாங்க? இனிமே தன்னை அடையாளம் கண்டுக்கிட்டு இதோ காசிநாதன் இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லைங்கிற திருப்தியில ராவ் சாஹிப் கோவிந்தன் மூழ்கி இருந்தான். அப்போதான் விதி அனுப்பின தூது போல பாரிஜாதம் அவனை டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட ஆஸ்பத்திரியில் பார்த்து மலைச்சு போயிருக்கா. கோவிந்தனுடைய மருமகள் கிட்ட பாரிஜாதம் அந்தரங்கமாக பல கேள்விகளை கேட்டு அது காசிநாதன் தாங்கிறத தனக்குள்ள உறுதி செய்துக்கிட்டா. அந்த மருமகள் நர்கீஸு மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. உடனே பாரிஜாதத்துக்கு அபாயம் நெருங்கிருச்சு. பாரிஜாதம் கல்கத்தாலேருந்து வரும்போது அதே ரயில் பெட்டியில் சொக்கநாதனும் வந்திருக்காரு. வழித்துணையா 2 பேரும் ஏதேதோ பேசிக்கிட்டு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்த பிறகு ஒரு நாள் ராத்திரி சொக்கநாதன் பாரிஜாதத்துக்கு விருந்து கொடுத்துருக்காரு. அப்போ நிச்சயமா அவர் பேச்சு போக்கில் சாமர்த்தியமா கோவிந்தனுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி சில தகவல்களை பாரிஜாதத்துக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்படி ஒரு ரயில் சிநேகிதத்தால லட்சமா பணம் பிடுங்கக்கூடிய தகவல் கிடைச்சிருக்கேன்னு அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. மறுநாளே அவர் ராவ் சாஹிப் கோவிந்தனுக்கு ஃபோன் பண்ணி வழக்கமான பயமுறுத்தல் வித்தையை காட்டியிருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டதும் கோவிந்தனுக்கு கிலி வந்துருச்சு. அப்புறம் ஒரு நாள் பாரிஜாதம் அவரை சந்திக்க அவருடைய வீட்டுக்கு போயிருக்கா. பாரிஜாதம் ரொம்ப நல்லவ. கோவிந்தனுக்கு இப்போ எதுவும் கெடுதல் செய்யணும்னு அவ கனவுல கூட நினைக்கல. விதிவசத்தால கோவிந்தன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ அறியாத ஒரு வேளையில சில தகவல்களை சொக்கநாதன் கிட்ட சொல்லிட்டா. அதுவே அவளுக்கு எமனாயிருச்சு. நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட ராவ் சாஹிப் கோவிந்தன் இவங்க 2 பேரையும் தீர்த்து கட்டினாதான் தனக்கு நிம்மதி கிடைக்கும்னு தீர்மானிச்சாரு. இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு இருந்த கதையை கொஞ்சம் நிறுத்தினேன். நாயர் வச்ச கண் வாங்காம என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மேலே சொல்லுங்க அப்படின்னு அவசரமா கேட்டாரு. நான் மேலே சொல்ல ஆரம்பிச்சேன். ஏதோ சேவை பண்றதுக்காக பாரிஜாதம் அடிக்கடி ஜமுனாபாய் பில்டிங்க்கு போறத கோவிந்தன் தெரிஞ்சுக்கிட்டாரு. வனஜா வசந்தம்மாங்கிற பேர்ல உடனே ஜமுனாபாய் பில்டிங்ஸ்ல ஒரு அறை எடுத்துக்கிட்டா. பாரிஜாதம் அவளை ஒரு தடவை போய் சந்திச்சிருக்கா. பழைய நட்பை பாராட்டி இருக்கா. சிநேகிதி வனஜாவை பார்க்க பாரிஜாதம் அங்கே போயிருக்கா. அன்னைக்கு ராத்திரியே வசந்தம்மாவும் கோவிந்தனும் சேர்ந்து பாரிஜாதத்துக்கு விஷம் கொடுத்து கொன்னுட்டாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப தந்திரமா ஒரு நாடகம் நடத்தியிருக்காங்க. பாரிஜாதத்தோட உயிரில்லாத உடல்ல வசந்தம்மாவோட புடவை ஜாக்கெட் இதெல்லாம் போட்டு விட்டு முகத்தை அடையாளம் தெரியாதபடி செதுச்சிட்டாங்க. 2 பேரும் அறையை போட்டிக்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் நான். எங்கே ஓடினாங்க அப்படின்னு பரபரப்போட கேட்டாரு நாயர். கோவிந்தன் தன்னுடைய மாளிகைக்கு போயிருக்காரு. வசந்தம்மாவா நடிச்சுக்கிட்டு இருந்த வனஜா பாரிஜாதத்தை போல தனக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு மீனாட்சி ஹோட்டலுக்கு போயிருக்கா. அவள் ஏற்கனவே நடிப்பு திறமை உள்ளவ இல்லையா? ஜமுனாபாய் பில்டிங்ஸில் இருந்த யாரும் இந்த ஆள் மாறாட்டத்தை கவனிக்கலை. பாரிஜாதம் உயிரோட இருக்கான்னு எல்லாரையும் நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இருந்ததாலேயே தான் அவள் அப்படி செய்திருக்கா. பாரிஜாதங்கிற பெயரில் அவள் கோவிந்தனுக்கு இன்னொரு உதவியும் செய்ய வேண்டி இருந்தது. நேற்று பகல் 12 மணிக்கு ராவ் சாஹிப் கோவிந்தன் லிஃப்டில் ஏறி டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட அறைக்கு போயிருக்காரு. அப்போ போலி பாரிஜாதம் விசிட்டர்கள் அறையில் உட்கார்ந்துருந்தா. கோவிந்தன் டாக்டரை கொலை செய்துட்டு தானே டாக்டரை போல நின்றுக்கிட்டு மின்சார மணியை அடிச்சிருக்கான். சுந்தரம் உடனே பட்டியலில் அடுத்தபடியாக இருந்த பாரிஜாதத்தை, அதாவது பாரிஜாதம் வேஷம் போட்டிருந்த வனஜாவை மேலே கொண்டு விட்டான். 12:30 மணிக்கு மறுபடியும் மணி அடிச்சுது. இப்போ சொக்கநாதன் மாடிக்கு போனாரு. அப்போ போலி பாரிஜாதம் படியில இறங்கி வந்தா. அப்போ விசிட்டர்கள் அறையில இருந்த பாஞ்சாலி சுவாமிநாதன் அவளை பார்த்துருக்காங்க. ஆனா பாரிஜாதத்துக்கு பாஞ்சாலி சுவாமிநாதனை தெரியல. இந்த பாரிஜாதம் மரியாதைக்கு கூட நம்ம பார்த்து சிரிக்கலையே, பலே ராங்கிக்காரி அப்படின்னு பாஞ்சாலி சுவாமிநாதனுக்கு கோபம் வந்துருச்சு. இதை அவ என்கிட்ட சொன்னப்போதான் ஒருவேளை படியிறங்கி வந்தது உண்மையா பாரிஜாதமா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. சொக்கநாதன் டாக்டர் கிருஷ்ணசுவாமியை அதுக்கு முன்னால பார்த்ததில்ல, கோவிந்தனையும் பார்த்ததில்ல. அதனால கோவிந்தன் டாக்டரை போல நடிச்சு அவருக்கு விஷ மாத்திரையை கொடுத்து அனுப்பிட்டான். இப்படி டாக்டரா நடிச்சு சொக்கநாதனை கொல்ற சந்தர்ப்பத்துக்காகத்தான் அவன் கிருஷ்ணசாமியையே கொலை செய்திருக்கான்.
சொக்கநாதன் அங்கிருந்து போனதும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கோவிந்தன் டாக்டர் உடைய களைஞ்சிட்டு தன்னுடைய உடைகளை அணிஞ்சுக்கிட்டு படி இறங்கி கீழே போயிருக்கான். அப்போ அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இருந்தது. பாஞ்சாலி சுவாமிநாதன் பாத்ரூம் போயிட்டா. அதனால அவனை பார்க்கல. சுந்தரமும் ஏதோ சுவாரஸ்யமான நாவல்ல ஆழ்ந்திருந்தான். அதனால அவனும் பார்க்கல. ஆனா கடவுள் இப்படிப்பட்ட அக்கிரமத்தை அனுமதிக்கிறது இல்லையே. கோவிந்தன் படி இறங்கி போனத தட்சிணாமூர்த்தி பார்த்துட்டான். 2வது மாடியிலிருந்து 3வது மாடிக்கு போற படிக்கட்டுல அவன் அப்போ மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தான். நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தப்போ அவன் அங்க போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டாரு நாயர். அவன் டாக்டர் கிட்ட பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும்னு அங்க காத்துக்கிட்டு இருந்திருக்கான். 2வது மாடியில டாக்டரோட அறை இருக்கு. அந்த அறையோட தாழ்வாரம் அவன் நின்ன இடத்துல இருந்து நல்லா தெரியும். போலி பாரிஜாதம் டாக்டரோட அறையிலிருந்து போறதையும் அதுக்கு முன்னால ஸ்டாலின் மீச வச்ச சொக்கநாதன் டாக்டரோட அறைக்குள்ள போறதையும் அவன் பார்த்தான். கொஞ்ச நேரத்துல மீசக்காரர் வெளியே வந்து படி இறங்கி போறதையும் அவன் பார்த்துருக்கான். டாக்டருடைய அறைக்குள்ள தான் போகலாமேன்னு நினைச்சு 2 படிகள் இறங்கியிருக்கான். அப்போ வேறு யாரோ ஒருத்தர் டாக்டரோட அறைக்குள்ள இருந்து வெளியே வந்து கீழே இறங்கி போறதை பார்த்ததும் அவன் அங்கேயே நின்றுட்டான். அவர் பார்வையிலிருந்து மறைஞ்ச பிறகு டாக்டரோட அறைக்குள்ள போன தட்சிணாமூர்த்தி தான் டாக்டர் கொலை செய்யப்பட்டதை முதல்ல பார்த்துருக்கான். அதை பார்த்து பயந்து போன அவன் அங்கிருந்து வேகமா ஓடிட்டான். அப்படி ஓடி போகும்போது அவன் எதேச்சையா அங்க ஒரு போலீஸ்காரனை பார்த்துருக்கான். பார்த்ததும் நடுநடுங்கி போய் அமர்ஜோதி கஃபேல நுழைஞ்சிருக்கான். நான் சொல்லிக்கிட்டு இருந்ததை நிறுத்தினேன். பிரதர், ஜமுனாபாய் பில்டிங்ஸ்ல கிடந்த உடல் வசந்தம்மாளுடையது இல்லைங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டாரு நாயர். அந்த அறையில் இருந்த எல்லாரும் உடல் மேல இருந்த துணிகளை பார்த்து இது வசந்தம்மா தான் அப்படின்னு சாதிச்சாங்க. ஆனா வசந்தம்மாளோட துணிமணிகளை விட்டு வச்ச கொலையாளி முகத்தை ஏன் அடையாளம் தெரியாதபடி சிதைக்கணும் அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்தது. வசந்தம்மா இறந்து போயிட்டான்னு நம்ப வைக்கிறதுக்காக யாரோ நடத்தின தந்திரந்தான்னு எனக்கு தோணுச்சு. நேராக மீனாட்சி ஹோட்டலுக்கு போனேன். அங்கே பாரிஜாதம் இல்லை. அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது. அந்த அறையிலிருந்து எனக்கு சில காகித துணுக்குகள் கிடச்சிது. அதில் 2 ஒன்னோடு ஒன்று இணைஞ்சு ஒரு முழு பக்கமாச்சு. அது ஒரு பிரயாண அனுமதி பத்திரத்தோட முதல் பக்கம். அதில் மேலே பாரிஜாதம்னு எழுதியிருந்தது. அதில் அவளுடைய அங்க அடையாளங்களை பற்றி போட்ட இடத்துல கழுத்துக்கு கீழே ஒரு மச்சம்னு அடையாளம் குறிச்சிருந்தது. அதை பார்த்துட்டு உடனே நான் மறுபடியும் ஜமுனாபாய் பில்டிங்ஸுக்கு போனேன். அங்கே இருந்த உடலோட ஜாக்கெட்டை கொஞ்சம் விலக்கி பார்த்தப்போ கழுத்து பக்கம் மச்சம் தெரிஞ்சுது. அதனால இறந்து போனது நிஜமான பாரிஜாதம் தாங்கிறது தெரிஞ்சிருச்சு. அத்தோட அவ இறந்து போய் ஒரு முழு நாள் ஆகியிருக்கும்னு டாக்டர் சொன்ன அபிப்பிராயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே என்னோட யோசனை வலுத்துது. நேற்று சாயங்காலமே அவ இறந்து ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா நேற்று பகல் பொழுதுல டாக்டர் கிருஷ்ணசுவாமி ஆஸ்பத்திரிக்கு போனது பாரிஜாதம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர முடிஞ்சுது. அத்தோட வசந்தம்மா இறந்துட்டான்னு நம்ப வச்சு பாரிஜாதத்தை கொலை பண்ணி இருக்கிறதால வசந்தம்மா தான் பாரிஜாத வேஷத்தை போட்டுக்கிட்டு டாக்டரோட வீட்டுக்கு போயிருக்காங்கிறது எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. டாக்டர் கிருஷ்ணசுவாமிக்கு பாரிஜாதத்தை நல்லா தெரியும். ஆனால் அவர் இந்த வசந்தம்மாவை இது பாரிஜாதம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இடம் கொடுக்காதபடி கோவிந்தன் தான் அதுக்கு முன்னாலேயே அங்கே போய் டாக்டரை தீர்த்து கட்டிட்டானே. இப்படி நான் சொன்னதும் அப்போ யோசனை பண்ணித்தான் கோவிந்தனுக்கு அடுத்தபடி பாரிஜாதம் வர்ற மாதிரி டாக்டர்கிட்ட நேரம் நிச்சயிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக சொக்கநாதன் வந்தது தான் ஆச்சரியம், அப்படித்தானே அப்படின்னு கேட்டாரு நாயர். அதுக்கு நான் ஆச்சரியம் இல்லை, அதுதான் மாற்ற முடியாத விதிங்கிறது. பாரிஜாதத்தை போல நடித்த வனஜா படியிறங்கி வந்தா. அப்போ டாக்டரோட அறையில் மணி ஒலிச்சுது. சொக்கநாதன் மேலே போனாரு. மணி அடித்த உடனே அவர் உள்ளே போனதால யாருக்கும் டாக்டருக்கு எதுவும் நடந்திருக்கிறதா சந்தேகம் ஏற்படவே இடமில்லை. நேத்து பகல்ல நான் பார்த்ததும் இந்த போலி பாரிஜாதத்தை தான். அவ டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை தான் பார்த்ததாகவும் பேசினதாகவும் என்கிட்ட சொன்னான். நானும் அவ சொன்னதை நம்பத்தான் வேண்டி இருந்தது. அதுக்கு பிறகுதான் அவ ஜமுனாபாய் பில்டிங்ஸ்ல இருந்து நேற்று சாயங்காலம் எனக்கு பாரிஜாதம்ங்கிற பேரை சொல்லி ஃபோன் செய்துட்டு எங்கேயோ மறைஞ்சு போயிட்டா. இந்த சமயத்தில் வனஜாங்கிற வசந்தம்மாளுடைய வேலை வெற்றிகரமாக நடந்துருச்சு.
அந்த காகித துணுக்குகள் மட்டும் பாரிஜாதத்துடைய அறையிலிருந்து எனக்கு கிடைச்சிருக்கலன்னா ஜமுனாபாய் பில்டிங்ஸோட அறையில் இறந்து கிடந்தது வசந்தம்மானு தான் நானும் முடிவு கட்ட வேண்டி இருந்திருக்கும். இந்த பாரிஜாதம் டாக்டரோட ஆஸ்பத்திரிக்கு போனா. டாக்டர் இறந்து போனாரு. அவ சொக்கநாதனுடைய பரிச்சயம் ஏற்படுத்திக்கிட்டா. சொக்கநாதனும் இறந்து போனாரு. வசந்தம்மாளோட அறைக்கு வந்தா. அவளும் இறந்து போனா. அதனால பாரிஜாதம் பெரிய கொலைகாரின்னு முடிவு கட்டி போலீஸ் பட பூராவையும் நாம் அவளை பிடிக்க ஏவி இருப்போம். ஏற்கனவே இறந்து போன பாரிஜாதத்தை நாம் எப்படி பிடிக்க முடியும்? அதனால 6 மாதம் தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு அப்புறம் கண்டுபிடிக்க முடியலன்னு போலீஸ் துறை கேஸை ஏற கட்டியிருக்கும். இதுதானே நடந்திருக்கும் அப்படின்னு நாயர்கிட்ட கேட்டு முடிச்சேன் நான். உடனே நாயர் என்னை பார்த்து, அந்த வசந்தம்மா தான் வனஜா, வனஜா தான் வேலைக்காரிங்கிற சாக்கில் ஆவடியில் இருந்தவ அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க பிரதர்? தவிர 16 வருஷங்களுக்கு முன்னால் வெளியான இந்த பத்திரிகை செய்தியை பார்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டாரு நாயர். அவர் கேட்டதெல்லாம் மணியான கேள்விகள். அதுக்கும் நான் பதில் சொன்னேன். அதை சொல்ல மறந்துட்டேன் பாய், இப்போ சொல்கிறேன் கேளுங்க. அந்த கேல்கர் இருக்கானே, அவன் பேசுகிற மாதிரி நான் நர்கீஸ் கிட்ட டெலிஃபோனில் பேசினேன். அப்போதான் பாரிஜாதம் ராவ் சாஹிப் கோவிந்தனை டாக்டர் கிருஷ்ணசுவாமி ஆஸ்பத்திரியில் சந்தித்ததும், அப்படி சந்தித்த பிறகு அவன் மலைச்சு நின்ன தகவலும், பிறகு அவள் அங்கே இருந்த நர்கீஸ் கிட்ட வனஜா சௌக்கியமானு கேட்டதும் தெரிஞ்சுது. அதனால் கோவிந்தனோட வனஜாவுக்கு ஏதோ தொடர்பு உண்டுன்னு நான் ஊகிச்சேன். அந்த தொடர்பு பாரிஜாதத்துக்கு தெரியுங்கிறதையும் என்னால் ஊகிக்க முடிஞ்சுது. மாமா ஆவடிக்கு போயிருக்காரு. அங்கே கும்மாளம் போட அவருக்கு ஒரு வேலைக்காரி இருக்கா அப்படின்னு என்னை கேள்கர்னு நினச்சிக்கிட்டு நர்கீஸ் சொன்னான். வசந்தம்மாளை பார்க்க பாரிஜாதம் ஜமுனாபாய் பில்டிங்ஸ் போனாங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. வசந்தம்மாளுடைய அறையில் பாரிஜாதத்தோட உடலும் கிடச்சிது. இந்த சூழ்நிலையில தான் அந்த வசந்தம்மா தான் வனஜாவோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுது. நேற்று ராத்திரி நான் ஜமுனாபாய் பில்டிங்ஸில் உள்ள வேலையாள் கந்தனை கூட்டிக்கிட்டு ஆவடிக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு அறையில் கோவிந்தனும் ஒரு பெண்மணியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ தான் வசந்தம்மாள்னு கந்தன் தீர்மானமாக சொன்னான். வசந்தம்மாள் தான் வனஜான்னு முடிவு கட்ட வேற என்ன சாட்சியம் தேவை? 15 வருஷங்களுக்கு முன்னால வனஜாவும் பாரிஜாதமும் சிநேகிதிகளாம். 2 பேரும் நாடகங்களில் சேர்ந்து நடிப்பாங்களாம். இப்படி நர்கீஸ் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தா. அதனால 15 வருஷங்களுக்கு முன்னால பாரிஜாதம், வனஜா, கோவிந்தன் இவங்க 3 பேரும் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ரகசியம் நடந்திருக்கு. இப்போ அது வெளியே வராமல் இருக்கணும்னு வனஜாவும் கோவிந்தனும் சேர்ந்து பாரிஜாதத்தை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற உண்மை என்னுடைய மனசில் தெளிவடைஞ்சுது. கோவிந்தன் இந்த ஊருக்கு வந்து 12 வருஷங்கள் ஆகுது. ஆவடிக்கு அந்த வேலைக்காரி வந்து 10 வருஷங்கள் ஆகுது. ராஜாராம் செட்டியார் இறந்த பிறகுதான் அவள் அங்கே வந்திருக்கா. வனஜாவும் பாரிஜாதமும் சேர்ந்து நாடகங்களில் 15 வருஷங்களுக்கு முன்னால் நடிச்சிருக்காங்க. இந்த விவரங்கள் தான் 15 வருஷங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கும்னு என்னை அனுமானிக்க வச்சுது. பழைய பத்திரிகை செய்திகளை தேடி கண்டுபிடிக்க வச்சுது. தப்பி ஓடிப்போன காசிநாதனுடைய படத்தை நான் பழைய பத்திரிகையில் பார்த்தேன். அதை உற்று பார்த்தப்போதான் ராவ் சாஹிப் கோவிந்தன் தான் அது அப்படிங்கிறது எனக்கு புலனாச்சு அப்படின்னு சொன்னேன் நான். அதை கேட்டு நாயர் பதில் எதுவும் சொல்லலை. அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தாரு. அப்போ, சார், தக்காளிக்காய் ஊத்தப்போ வெங்காய கொத்ஸு சூடாக போட்டிருக்கு, கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டான் சர்வர் சிங்காரம். கொண்டு வாப்பா, 2 பிளேட் கொண்டு வா. நாயர்பாய், உங்களுக்கு வேண்டான்னா நானே 2 பிளேட்டையும் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன் நான். நாயர் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்த மாதிரி சந்தோஷமாக சிரிச்சாரு. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையாங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.